முக்கியமானதா? நான் என் வாழ்க்கையை இங்கே விட்டு போகிறேன். இதுக்கு மேலே வேற என்ன இருக்கேன்? டேய், கேக்குறல எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? என் வண்டியோட டூப்ளிகேட் சாவி ஒன்று இருக்கும், அது இங்கே தான் வச்சேன். எங்கன்னா பார்த்தேன்? மா, அந்த சாவி ரூம் ஷெல்ஃப்ல தான் இருக்கு, எடுத்துட்டு வந்து கொடு. நீ போய் எடுத்துட்டு வந்து கொடு. மா, இப்போ நீ போறியா இல்லையா? போய் எடுத்துட்டு வந்து கொடு. அதுக்கு ஏன் இப்படி கத்துற? நானே போறேன். மாமா, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இனி நம்ம திரும்பவும் சேரவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா மாமா? இனி நம்ம வாழ்க்கையில சந்திக்கவே மாட்டோமா? இந்த நேரம், இந்த நிமிஷத்தோட நம்ம வாழ்க்கையில இருந்த பந்தம் எல்லாமே முடிஞ்சு போச்சா மாமா? கையில் வேணா, கையில் என்ன கேள்வியா கேட்டு கொள்ளாத. நீ இல்லாம என்னால சத்தியமா வாழ முடியாது. என்ன பண்றது? என் விதி. சொல்லுங்க மாமா, நமக்குள்ள இதோட எல்லாமே முடிஞ்சு போச்சா? ஐயோ, ரத்தோ, மாமா, மாமா எந்திரி, மாமா எந்திரி. இந்தடா சாவி. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? டிஃபன் சாப்பிட்டு போயேன். வரேன். ஏய், அப்படியே அழுதுட்டு இருக்காம போய் வேலையை பாருப்போ. காலங்காத்தால மூக்க செஞ்சுக்கிட்டு. போகாதீங்க மாமா. உன்னை விட்டு இந்த வாசப்படி தாண்டிட்டேன் கையில். இனி இந்த உலகமே எனக்கு சுடுகாடு தான். மச்சி, போலாமா? இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து. என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான்? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற.
கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.